दृश्यते यस्य नगरे रङ्गयात्राभिनेदिने तमहं शिरसा वन्दे ராஜானம் குலசேகரம். ஆழ்வார் திருவடிகளே சரணம். இன்று முகுந்த மாலையில் 8வது ஸ்லோகம். எப்பொழுதும் இறைவனையே நினைக்கின்றேன். சிந்தயாமி ஹரிமேவ சந்ததம் மந்த மந்த ஹசிதான அம்புஜம் நந்தகோப நயனம் பராத்பரம் நாரதாதி முனிவிருந்த வந்திதம். இதுக்கு நான் எப்பொழுதும் ஹரியையே நினைக்கின்றேன். அவன் புன்முறுவல் பூக்கும் திருமுகம் தாமரையான் நந்தகோபன் மகன் நாரதாதி முனிகணங்கள் வணங்கும் பராபரமான தெய்வம். இதுக்கு அன்வயம் பார்த்தீங்கன்னா, அகம் மந்த ஹசித அம்புஜம் நந்தகோபநயனம் பராத்பரம் நாரதாதி முனிவிருந்த வந்திதம் ஹரிமேவ சந்ததம் சிந்தயாமி அப்படின்னு அன்வயம் பிரிச்சுக்கணும். சிந்தயாமி, அகம் சிந்தயாமி, என்ன சிந்தனை பண்றோம்? நந்தகோபனுடைய மகனாகிய அந்த பெருமாளுடைய திவ்யமான அரவிந்த லோச்சனத்தை, அம்புஜம் அந்த தாமரை போன்ற கண்களை, அகம் மந்த அசிதான அம்புஜம், புன்னூறு முறுவல் பூக்கும் திருமுகத் தாமரை உடையவன் அந்த நந்தகோபனின் மகன். அவனை நான் எல்லா நேரத்திலும் நினைக்கின்றேன். அவர் எப்படியாப்பட்டவர்? நந்தகோபனுடைய மகன். அதனால்தான் ஆண்டாலும் இதே வார்த்தையை சொல்றார், நந்தகோபன் மகனே தாழ்த்திரவாய் அப்படின்னு. இப்போ நம்ம இவர் அன்னையார் திதி பூஜை அன்னைக்கு ஒரு அம்மா வந்திருந்தாங்க. அவங்க இதே ஒரு கேள்வி கேட்டாங்க. நான் கோவிலை பிரதட்சணம் பண்ணிட்டு இருக்கும்போது, சுவாமி அது என்ன நந்தகோபன் ஆண்டாள் சொல்லும்போது கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் அப்படின்றார். கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் அப்படின்னு. உடனே அவர் ஏதாவது சண்டை போட்டிருக்காரா அப்படின்னு. அவர் எந்த சண்டையும் போட்டதில்லை. நீங்கள் நந்தகோபருடைய கதையில போய் பார்த்தீங்கன்னா இஸ் அ டம்மி பீஸ். ஆக்சுவலி ரொம்ப அவர் அந்த அளவுக்குலாம் பெரிய இதெல்லாம் கிடையாது. அவருடைய உண்மையான பேரு நந்தகோபன் அது கிடையாது. ஆனக துந்துபி அப்படின்றது தான் உண்மையான பேரு. ஆனால் அவர் ஒரு பெரிய வியாபார இதுவெல்லாம் தான் பண்ணிட்டு இருந்தாரு. இதுவெல்லாம் மீன்ஸ் மில்க் ப்ராடக்ட்ஸ்லாம் தானே வித்துட்டு இருந்தாரு. அவருக்கு என்னன்னா, இந்த குழந்தை பிறந்ததுலேருந்தே, கண்ணனம்பிரான் பிறந்ததுலேருந்தே பார்த்தீங்கன்னா நிறைய அசுரர்கள்லாம் வந்துகிட்டே இருந்தான். சகடாசுரன் வந்த உடனே ஒரு அம்மா வேற பால் கொடுக்குறேன்னு சொல்லி தூக்கிட்டு போயிட்டா. சகடாசுரன், தேனுகாசுரன், மத்ஸ்யாசுரன், பிரலம்பாசுரன், நிறைய பேர் அசுரன் வந்தோடனே இப்போ இவர் அலர்ட் ஆயிட்டார். நம்ம குழந்தைய நிறைய அசுரன் அப்படி வேணா வரலாம். ஒரு வண்டியை நிற்க வச்சா, சகடத்தை நிற்க வச்சா அதுலேருந்து ஒரு அசுரன் ஓடி வரான். காற்றுலேருந்து திடீர்னு ஒரு அசுரம் வரான். திடீர்னு யாருன்னா ஒருத்தர் பால் கொடுக்குன்னு சொல்லி குழந்தைய தூக்கிட்டு போயிடுறா. என்னடா இது சுவாமின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணிட்டார், ஒரு கூர்வேல் ஈட்டியை நன்னா தீட்டி வச்சுட்டாராம். எதுக்குன்னா, ஏதாவது ஒரு எறும்பு கடிச்சா கூட இல்லை அதுக்குள்ளாரே எதுனா அசுரம் இருப்பான்னு சொல்லி வச்சுட்டார். இப்படி நான் சொல்லலை. உடனே நீங்கள் பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியான சக்கரவர்த்தி அவர் சொல்லும்போது சொன்னாரா, நந்தகோபன் கூர்வேல் கொடுந்துருவேன் அவர் என்ன பண்ணார், எறும்பு கொல்லறதுக்காக இந்த ஈட்டி உதவுமாறு போலே அப்படின்னு சொல்லி எழுதி வச்சிருக்காரு. ஸோ நந்தகோபன் அந்த அளவுக்கு ஸ்மார்ட். எறும்பு கொள்ளதுக்கு ஒரு ஈட்டியை எடுத்து வச்சுட்டு இருந்தார். ஏன்னா அதுக்குள்ளாரே யாருன்னா அசுரம் இருப்பா அப்படின்றது. இது நார்மலாக அவர் கொடுத்த வியாக்கியானம். இன்னொன்று, நந்தகோபன் இந்த கோபியருங்க இது தானே, அவங்கெல்லாம் இந்த பசுமாடு தானே மேய்ச்சிட்டு இருப்பா. அப்போ கொம்பு கையில் வச்சிருப்பா மாடுகள்லாம் ஓட்டுறதுக்கு. இப்போ கண்ணம் பிறந்ததுலேருந்து என்ன பண்ணிட்டாரு, கொம்போட சேர்த்து அவர்கிட்ட ஆல்ரெடி கொம்பு தான் யூஸ் பண்ணி பாருங்க. அது மேலே ஒரு இது ஈட்டியும் அந்த இதுவையும் போட்டு வச்சுட்டார். கூர்மையாக இருக்கிற ஒரு அந்த ஆயுதத்தையும் போட்டு வச்சுட்டார். ஏன்னா யாருன்னா ஏதாவது வந்தான்னா என் குழந்தைய என்னால் முடிஞ்ச அளவு காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி. இந்த இடத்துல போய் பார்க்கும்போது பாலயிதா இதி கோபியா. அப்போ நந்தகோபர் அப்படின்றது அவருக்கு ஏன் பேர் வந்துச்சுன்னா, நந்தர்கள் என்ன தலைவர்னு அர்த்தம், கோபியர்கள்னா இந்த இடையர்களுக்கு தலைவனாக இருந்ததால் இது இடவாகு பேரில் அவருக்கு என்ன ஆயிடுச்சு, நந்தகோபன் பேர் வந்துச்சு. பின்னாடி அந்த நந்தகோபனுக்கு இவர் மகனா இருந்ததுனால எல்லாருமே நந்தகோபன் குமாரா அப்படின்னு பேர். இப்போ இவர் ஆழ்வாரும் என்ன பண்ணிட்டாரு, இந்த நந்தகோபனுடைய மகனான
இதுன்னு சொல்லியிருக்கார். உடனே ஒருத்தர் கேள்வி கேட்டார், சுவாமி நம்மலாம் தப்பு பண்ணலாம், ஆழ்வார் தப்பு பண்ணலாமா? நந்தகோபருக்காம கிருஷ்ணன் பிறந்தான், உண்மையை சொல்லுங்க. வசுதேவனுக்கு தானே பிறந்தார், அப்போ ஏன் இவர் நந்தகோபன் குமரா அப்படின்னு கேட்டார்? அப்படின்ன உடனே இதுக்கு வியாக்கியானம் நிறைய பேர் கொடுத்துருக்காங்க. அதில் ஒரே ஒரு வியாக்கியானம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன் ஆழ்வார் அப்படி சொன்னார்னா, கம்சன் திடீர்னு கேட்டுவிட்டானா வசுதேவனுக்கு தான் குழந்தை அப்படின்னு போய் பிடிச்சிடுவான். அவருக்கு ஆழ்வாருக்கு இன்னைக்கும் கண்ணனை பிடிக்கிறதுக்கு கம்சன் வந்துட போறான் அப்படின்றதுக்காக அவர் மாத்தி சொன்னாராம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இடத்துக்கு. இல்லை, பட் ஆனாலும் சொல்லதானே தெரியும். அது ஆண்டாள் சொல்றான்னா, ஆண்டாள் அம்மாவுக்கு குழந்தை, அதுவே ஒரு 8 வயசு குழந்தை, அதுக்கு தெரியாதுன்னு சொல்லிடலாம். இவர் ஒரு ராஜா, ராஜானாம் குலசேகரன் சொல்றோம்ல, அப்போ குலசேகர ஆழ்வாருக்கு தெரியாதா சொல்லுங்க? அவர் இன்னொன்று நித்தியப்படி காலக்ஷேபம்லாம் கேட்கிறவர், அவரே அப்படி சொல்றாரு. அப்போ அவர் தப்பு பண்ணலாமா அப்படின்னா, அவர் தப்பு பண்ணல, அவர் ராஜாவுடைய டாக்டிக்ஸ் யூஸ் பண்றாரு. ஸோ நந்தகோபன்னு சொல்லிட்டோம்னா, நந்தகோபனை பிடிக்கிறதுக்கு கம்சன் போவான், பை தட் டைம் நான் குழந்தைய காப்பாத்தின்னு வந்துடலாம் அப்படின்றதுக்காக அவர் சொல்றாரு அப்படின்னு சொல்லுவார். ஸோ அந்த நந்தகோபனுடைய குமரனான திருமகனும் பராத்பரம், அது ஒரு பெரிய வார்த்தை, பராத்பரம். ஏன்னா பரத்தையும் கொடுப்பவன் அபரத்தையும் கொடுப்பவன். நம்ம நினைச்சுட்டு இருக்கோம் பகவான் மோட்சத்தை மட்டும்தான் கொடுக்குறாருன்னு. இல்லை, சதுர்வித புருஷார்த்தங்களுக்கும் காரணமா இருக்கவன் அவர் தான். அதனாலதான் நம்ம எதை கேட்டாலும் கொடுப்பான். ஆனா நம்ம எப்படி கேட்கணும்னு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் தர்ம அர்த்த, நீங்க விஷ்ணு சஹஸ்ரநாமத்துல பலஸ்துதியில போய் பாத்தீங்கன்னா, தர்மாத் பிராப்யா, தர்மாத் அர்த்தாத் சீத், எல்லாம் தர்மத்தை கேட்டீங்கன்னா தர்மத்தை கொடுக்க போறாரு, அர்த்தத்தை கேட்டீங்கன்னா அர்த்தத்தை கொடுப்பாரு, காமத்தை கேட்டாலும் காமம், இல்லை எனக்கு குழந்தைய வேணும் அப்படின்னா குழந்தைய கொடுக்க போறாரு. ஆனா நம்ம கேட்கறது அவகிட்ட எதை கேட்கணும்னா மோட்சத்தை மட்டும் தான் கேட்கணும். அதுக்காக ஸோ இது ரெண்டாவது ஒரு வியாக்கியானம். உலகத்துல 2 விதமான வித்யா இருக்கு, பரவித்யா அபராவித்யான்னு. அந்த பரவித்யாவுக்கும் அபராவித்யாவுக்கும் அதிபதியா இருக்கிறது பெருமாள் தான். அதனால இவர் ஆழ்வார் என்ன சொல்றார், பராத் பரம் பரம்ச அபரம். ஏன் அப்படின்னா, அபரத்தை தெரிந்து கொள்ளாமல் நாம் பரத்துக்கு போக முடியாது, அதுதான் உண்மை. ஏன்னா நம்ம அபரத்தில் இருந்துதான் பரத்தை அடைய முடியும். ஏன் அபராவித்யா அவித்யான்னு பாஷகாரர் அங்கேயும் சங்கராச்சாரியர் சொல்றார். ஆனா இந்த இடத்துல போய் பாத்தீங்கன்னா அவித்யான்றது நம்ம கிட்ட இருக்கு. ஆனா வாட் இஸ் தட் அவித்யான்னு தெரிஞ்சாதானே அதை விளக்க முடியும். இப்ப அவங்க உடம்புல ஒரு பாம்பு கடிச்சிருத்துன்னு வச்சுக்கோங்க, டாக்டர் கிட்ட போங்க, டாக்டர் என்ன முதல்ல சொல்லுவாங்க, முதல்ல என்ன பாம்புன்னு சொல்லுங்க அப்படின்னு. அப்புறமா அந்த பாம்புடைய இதுவுக்கு கவுண்டர் ஆக்ட் பண்ணதுக்கு தான் டோசேஜை கொடுப்பா. அதே மாதிரி முதல்ல நமக்கு அவித்யானா என்னன்னு தெரியணும். அதுக்காக தான் விவேக சூடாமணியிலும் போய் பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தை கேட்குறான், சிஷ்யன் எனக்கு ரொம்ப நான் பவபீரில் இருக்கிறேன் அப்படின்றான். உடனே அவர் சொல்றாரு, பாப்பா உட்காருப்பா, ஆமாப்பா இருக்கு, அப்படி ஒன்று இருக்கு, பெரிய மாயா இருக்குன்னு சொல்லி மாயை பற்றி பெருசா பேசுறாரு. கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரே ஸ்லோகத்தில் மொத்தத்தையும் சன்னாபிய சன்னாம் உபயாத்மிகாபியாம் சாங்காபிய சாங்கியாம் உபயாத்மிகாக்கியாம் பின்னாபிய பின்னாம் உபயாத்மியான ஒரே ஸ்லோகத்தில் அடிச்சு தள்ளிடுறாரு, மாயே இல்லைப்பா அப்படின்னுறாரு. அந்த சொல்றதுக்கு கிட்டத்தட்ட 200 ஸ்லோகத்தை சொல்லிட்டாரு. 200 ஸ்லோகம் மாயா வருங்கன்னு அதை நெகேட் பண்ணதுக்கு ஒரே ஸ்லோகம் முடிஞ்சு போச்சு வேலை. அப்போ என்னன்னு சொல்லணும்ல, குழந்தை இப்போ சொல்றான்னா அதெல்லாம் சொல்லி புரிஞ்சுட்டு இது சொல்லணும்ல. அதே மாதிரி நம்ம பகவானிடத்தில் முதல்ல சேரணும்னா, பகவானுடைய குணநலன்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா முதல்ல நம்ம அவன்கிட்ட இருக்கிற மாயா சக்தியை தெரிஞ்சுக்கணும். அப்புறமா தான் ஈஸ்வர சக்தி தெரியும், அப்புறமா தான் பிரம்மசக்தி தெரியும். அதுக்காக ஆழ்வார் என்ன பண்ணிட்டார், பரம் செய்வ அபரம் அப்படின்னு ஒரு பொருள். ரெண்டாவது, பரத்திற்கெல்லாம் மேலான ஒரு வஸ்துவாக இருக்கிறதுனால அதுக்கு பேர் பரம், பராத் பரம் அப்படின்னு வச்சுட்டேன். இது ரெண்டாவது எக்ஸாம்பிள்ஸ். ஓகேங்களா? பராத் பரம், அப்படியாப்பட்ட பரத்திற்கும் மேலான ஒரு பரத்தை கொடுப்பவனே நீ. ஏன் அப்படின்னா இதுல ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறார். யார் யாரெல்லாம் உன்னை வணங்குறா அப்படின்னா, நாரதாதி முனி வந்திதம். சுவாமி நாரதர்லாம் வணங்குறா. இப்ப அந்த காலத்துல வைகுண்டத்துலாம் போனீங்கன்னா நாரதா இஸ் அ கிரேட் பர்சன், பிகாஸ் அவர் தான் சிங்கிள். அது வேற இல்லாமல் விசா பாஸ்போர்ட் இல்லாமல் எல்லா இடத்துக்கும் போகலாம், எல்லா லோகத்துக்கும் ஆன் த ஸ்பாட் கதவை தட்டிட்டு நாக் த டோர் பிஃபோர் கம்மிங்லாம் கிடையாது, காலிங் பில்லே கிடையாது அவர்கிட்ட. நேராக உள்ள நினைச்சுடுவார். அது சிவன் குடும்பமாகட்டும், பெருமாள் குடும்பமாகட்டும், வள்ளி தேவசேனா குடும்பமாகட்டும், எங்கே போனாலும் உள்ளார போயிடுவார் அவர். ஸோ அப்படி க்ஷண நிமித்தத்தில் நினைச்ச முன்னொடியில் எங்கே வேணா போகிற சக்தி சாலி, பகவானுடைய திருநாமத்தை சொல்லிகிட்டே இருக்கிறவர்,
வைகுண்டமோ கைலாசமோ ஸ்ரீவித்யா லோகமோ எங்க வேணாலும் ஆன் த ஸ்பாட் போகக்கூடிய சக்திவாளி, அபார ஞானத்தை உடையவர். சாந்தோக்கிய உபனிஷத் பிரகாரம் சனக சனாதனர்களே வந்து அவர்களுக்கு சொல்லி கொடுத்த மகாத்மா. ஆனா அவரே போய் இவ்வளோ பெரிய கேரக்டர், அவ்வளோ பெரிய கேரக்டரே போய் என்ன பண்றார்? நாரதாதி முனிவந்தி சேவிதம், உன்னை நமஸ்காரம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்றால் நான் எம்மாத்திரம் அங்க அப்படின்னு தன்னை நீச்சபாவத்துல சொல்லிக்கிறார். ஆழ்வார் தன்னை வந்து நீச்சபாவத்துல இறக்கிக்கிறார். அது ஒன்று. நாரத போன்ற மகரிஷிகளே உன்னை வந்து வணங்கும் போது நான்லாம் யாரப்பா அப்படின்னது. கற்றுணர்ந்த ஞானியாக இருந்தாலும் பகவானிடத்தில் சரணாகதி அடையாவிட்டால் நமக்கு ஆத்ம ஞானம் ஸ்லாகமாகாது அப்படின்றத காட்டுறதுக்காக. ஏன்னா நாரதர் தான் இருக்கிறதுலேயே நிறைய பிஹெச்டி முடிச்சவர். அந்த சாந்தோக்கிய உபநிஷத்தில் போய் பார்த்தீங்கன்னா சனத்குமாரர் கேட்குறாரு, நீ என்னெல்லாம் படிச்சுன்றாரு, அது எல்லாத்தையும் சொல்லிடுறாரு. ஒரு ஃபீல்டு 2. இப்போ நம்ம ஹிஸ்ட்ரியில் படிச்சிருந்தோன்னா காமர்ஸில் முடிச்சிருக்க மாட்டோம். காமர்ஸில் இருந்தால் ஃபிசிக்ஸில் வந்திருக்காது. அவர் அப்படி இல்லை, சயின்ஸு சோஷியல் சயின்ஸ் எல்லாத்துலேயுமே பிஹெச்டி ஒவ்வொன்றுத்தையும் பண்ணி வச்சுருக்காரு. ஆனால் அவரே சொல்கிறார், சுவாமி நான் கஷ்டமாக இருக்கேன்றார். அப்புறமா தான் சனத்குமாரர் பூமா வித்யாவை பற்றி சொல்கிறார். ஸோ 4 பேர் சுகமஸ்தி யோவை பூமா தத் சுகம் அப்படின்ற அந்த வார்த்தையை சொல்லி அவர் அப்படியே பூமாவுடைய பிரகரணத்தில் சொல்கிறார். ஸோ அப்படியாவட்ட அந்த நாரதி மகரிஷி போன்ற உத்தமமான இவருக்கு இன்னொரு விதத்தில் நீங்கள் நாரதர் யாருன்னு பாருங்க. துருவ மகாராஜா குட்டி பையனா இருக்கும் போதே அவருக்கு உபதேசத்தை கொடுத்து அவரை என்ன பண்ணிட்டார்? கரையேற்றி விட்டார். பிரகலாத சுவாமி கர்ப்பஸ்ரீமானா இருக்கும் போதே அவருக்கு மந்திரத்தை அஷ்டாட்சரத்தை கொடுத்து கரையேற்றிட்டார். இவர் இந்த கோகர்ணனுக்கு அவர் தான் வந்து முக்தி கொடுக்குறார். பக்தி தேவியே கஷ்டப்படும் போது அவர் தான் பாகவதத்தில் போய் அந்த பக்திக்கு ஞான வைராகிய குழந்தைங்களுக்கெல்லாம் முக்தியை கொடுக்குறார். எல்லா எபிசோட்லேயும் போய் பார்த்தீங்கன்னா ஸ்கந்த புராணம், நீங்கள் எங்கன்னா நாரத புராணம்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? நாரதனும் புராணம் எழுதணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா எல்லா எபிசோட்லையுமே அவர் பேரில் தானே இருக்கு. இங்கே சிவபுராணம் எடுங்க, இஸ் த ஃபர்ஸ்ட் பர்சன். ஸ்கந்த புராணம் எடுத்துக்கோங்க, இவர் இஸ் த ஃபர்ஸ்ட் பர்சன். விஷ்ணு புராணம் எடுத்துக்கோங்க, அவர் தான் ஃபர்ஸ்ட் பர்சன். எல்லா இடத்துலையும் போய் பார்த்தீங்கன்னா அவருடைய லீலை இல்லாத இடமே இல்லை. திருவிளையாடல்னு அவர் தான் திருவிளையாடலே. அதுக்குன்னு அவர் நராணாம் ஞானம் ததாதி இதி நாரதக, அவர் வந்து ஜோக்கரா மாத்திரக்கூடாது. இஸ் அ கிரேட் மகாத்மா. பட் ஆனால் அப்படியாப்பட்ட மகாத்மாக்களே உன்னுடைய திருப்பாதங்களில் சேவை செய்யும் போது நான் ஏமாத்திரம். இதுதான் தேசிகன் ஒரு இடத்துல சாதிக்கும் போது வீடியோவில் ஒரு வார்த்தை சொல்கிறாரு, செல்வத்துக்கே அதிபதியாக இருக்கிற செல்வ சீமாட்டி பார்க்கடல்ல இருந்து பிறந்தவ மகாலட்சுமி தாயார். ஆனால் அந்த மகாலட்சுமி தாயாரே யாருடைய திருவடிகளை வணங்கின்னு இருக்கா? பெருமாளுடைய திருப்பாதங்களில். அவ நினைச்சா ஒரு க்ஷணம், ஏன்பா உனக்கே நீ இப்படி வந்து ஜாம்னு ஏசி போட்டுட்டு உட்காந்துட்டு இருக்கிறது காரணம் நான் தானே. ஏன்னா அவர் மாமியார் வீட்டில் தானே படுத்துட்டு இருக்காரு, அதுக்கு நான் தானே காரணம்னு சொல்லி இவ வேணா ஆணை கொடுக்கலாம், போய் ஒழுங்காக வேலையை செய்யுங்க, எப்போ தான் சாப்பிட்டு புளியோதரை சாப்பிட்டு தூங்கிட்டு இருக்கீங்கன்னு. ஆனால் அவளே என்ன பண்ணிட்டு இருக்கா? பெருமாளுடைய காலை வருடி வச்சுட்டு இருக்கா. அப்போ இவங்கெல்லாம் ஏமாத்துறோம் சொல்லுங்க. ஏன்னா ஞானத்துக்கு அதிபதியே யாருன்னா பெருமாள் தான். அதனால தான் ஒரு பிராச்சீன ஸ்லோகம் சொல்லுவா, உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. ஞானத்துக்கு அடையணும்னா பெருமாள் கிட்ட தான் போகணும். கேசவம் அன்பிச்சேத் அப்படின்னு சொல்லி சொல்லுவா. மோக்ஷம் இச்சேத் ஜனார்தனக அப்படின்னு. ஸோ பெருமாளுடைய அனுகிரகம் இல்லைன்னா நம்மளால மோட்சத்தை அடைய முடியாது. அதுக்காக இதை புரிஞ்சுட்டு ஆழ்வார் என்ன பண்றாரு? அந்த பெருமாளே உன்னை நான் சிந்தனம் செய்ய வேண்டும். ஏன்னா சதா நான் சிந்தனம் பண்ணாதான், ஹரி கீர்த்தனம் பண்ணாதான் உன்னை அடைய முடியும். அதுக்காக ஹரிமேவ சந்ததம் சிந்தையாமி. ஓகே, எப்பெல்லாம் சிந்தையாமி? சந்ததம் சிந்தையாமி. ஓகே, என்ன சிந்தனையாமி? ஹரிம் சிந்தையாமி. நீங்க அப்படியே பின்னாடி இருந்து முன்னாடி போங்க. சிந்திதம் நாரதாதி முனிவந்திதம் சிந்தையாமி. கிம் நாரயாம் பராத்பரம் வித்யாம் யஹா ததாதி சஹ தஸ்ய நாமஹ கிருஷ்ணஹ. கா கிருஷ்ணஹ? நந்தகோப கிருஷ்ணஹ. நந்தகோபனுடைய மகனானே கிருஷ்ணன். யார் அபராவித்தியை கொடுப்பவன், யார் நாரதாதி முதலான முனிவர்கள் எல்லாம் நமஸ்காரம் செய்கின்றார்களோ அப்படியாப்பட்டவருக்கு நீ என்னப்பா பண்ண போற? சந்ததம் அகம் சிந்தையாமி. அவனை நினைச்சுண்டே இருக்கணும். அப்படி நினைச்சுண்டே இருந்தா என்ன ஆகும்? பகவான் நமக்கு
முக்தியை கொடுப்பார். 9வது ஸ்லோகம். கரடும் கரடமோட தான் இருக்குல்ல இந்த ஸ்லோகம். ஆனால் பிரிச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக போயிடும். அது பிரிக்கிறதுல மட்டும்தான் இருக்குது. கர சரண சரோஜே. நான் இப்போ பிரித்து சொல்கிறேன், முதல்ல பிரிக்காமல் சொன்னேன். கர சர சரோஜே காந்தி மன்னேந்த நேத்ரமீடே ஷம முஷி புஜ வீச்சி இல்லை புஜ வீச்ச இல்லை வியாக்குலே அகாக பார்கே ஹரி சரசி விகாஹ்யே தேஜோ ஜலௌகம் சா அது ஆபிய பவம் ரூபம் அரூபம் வராது ரூபம் அகின்ன அகம் அத்ய கேதம் தியஜாமி. இதை எப்படின்னா ஒரு எக்ஸாம்பிளாக கொடுக்குறா. பகவானே உன்னுடைய பொற்பாதங்கள் பாதாதிகேசம் ஒரு பெரிய கம்பேரிசனில் அவர் கொடுக்குறார். ஹரி என்னும் சரண சரோஜே, சரோஜன்னா தடாகம், ரிசர்வாயர்னு வச்சுக்கோங்க. ஒரு பெரிய இல்லை ஓஷன் கூட வச்சுக்கோங்க. சரசிஜ மத்தியே சரோஜ சமயன்னு சொல்கிறோம்ல. அப்போ இதுதான் ஹரி என்பதே ஒரு தடாகம். இந்த தடாகத்தில் பகவானுடைய கை கால்களே தாமரை மலர்கள், அவரது கண்களே மீன்கள், அவரது புஜங்களே அசையும் அலைகள், பிறப்பு இறப்பு என்னும் சம்சாரமாகிய பாலைவனத்தில் சுற்றி அலைந்த நான் இத்தடாகத்தில் மூழ்கி இறைவனது திருமேனி ஒளியாகிய ஜலத்தை பருகி எனது தாகம் அகற்றிக் கொள்கின்றேன். ஸோ ஐ வாண்ட் டு ஜஸ்ட் quench my thirst in the Saroja, which is compared as Srihari's ocean, the ocean of mercy. அதனால தான் சுவாமி இவர் தேசிகன் சொல்லும்போது தயா சதகம் அப்படின்றார். கருணையே உருவான, தயையே உருவான ஒரு பெரிய சரோஜம் அப்படின்னு அங்கேயும் சொல்றார். இங்க ஆழ்வாரும் இதே வார்த்தையை சொல்றார். ஹரி, நீ ஒரு பெரிய தடாகம், ரிசர்வாயர். அதுல உன்னுடைய கால் கையெல்லாம் இருக்கு பாரு, அதெல்லாம் தாமரை, தாமரை திருவடிகள். எல்லாரும் அப்படிதான் ஆழ்வார்லாம் சொல்ற, தாமரை திருவடிகள், தாமரை கண்கள், தாமரை கோள். கண்கள்லாம் பார்த்தீங்கன்னா மீன் மாதிரி இருக்கான். நயனங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மீன் மாதிரி இருக்கு. ஆர்ம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வேவ்ஸ். அவர் ஆர்ம்ஸ்லாம் அந்த புஜங்கள்லாம் அப்படியே மேலே கீழே இறங்கி இருக்குல்ல, அதனால அதெல்லாம் வேவ்ஸ் மாதிரி. அந்த தடாகத்துல இப்போ இந்த தடாகம் பகவான்னு தெரிஞ்சிருது. நானும் சம்சார கடல்ல சிக்கின்னு இருக்கேன். இப்போ இங்கேருந்து நான் என்னுடைய சம்சார கடல்ல இருந்து வெளியே வரணும். வெளியே வர்றது முக்கியமா இல்லை அந்த சம்சார கடல்ல இருக்கிற எனக்கு தாகம் வேற எடுக்கிறது? அப்போ அந்த தாகத்தை தீக்கணும்ல, அதுக்கு நான் என்ன பண்ணணும்னா உன்னுடைய அந்த திருமஞ்சன இது இருக்கு பாருங்க, தீர்த்தம், அதையே நான் குடிச்சிடணும். அப்ப அந்த தடாகத்துல இருக்கிற பகவானுடைய அந்த பகவானே தடாகம்னு சொல்லிட்டோம். இப்ப பகவானை நீங்க குடிக்க முடியுமா? நினைச்சு பாருங்க. ஒரு பெரிய ஓஷன் இல்லை ஒரு மேட்டூர் ஆன மாதிரி இருக்குங்க, அங்க நீங்க அப்படியே எடுத்து குடிச்சுட முடியுமா? குடிக்க முடியாது. அப்ப என்ன பண்ணுறதுன்னா பகவானுடைய நாமம், ஒரு தீர்த்தம் எடுத்துக்கிறோம்ல. இப்போ நான் காலையில் பார்த்தீங்கன்னா சந்தியாவந்தனம் பண்ணும்போது அச்சுதாய நமக ஒரு தீர்த்தம், அனந்தாய நமக ஒரு தீர்த்தம், கேசவாய நமக ஒரு தீர்த்தம். ஸோ இந்த 3 சொல்லும்போது என்ன ஆகுதுன்னா ஒவ்வொரு தீர்த்தத்தை உள்ளார போகும்போது அந்த தீர்த்தம் பகவானுடைய நாமம் உள்ளார போய் என்ன ஆயிடுது, நம்மளுடைய பவபீருவை மாற்றிடுறது. அதனால தான் நம்ம இந்த ஆச்சமணியம் பண்ணுறோம் பாருங்க. ஆச்சமணியம்னு அந்த வார்த்தை சொல்கிறோம்ல, அதுக்கு பேரே நம்ம உள்ளார இருக்கிற கெட்ட மலங்கள் எல்லாம் நீக்கிறது. அப்புறமா தான் அங்கன்யாசம், கரண்யாசம், அது வியாபகன்யாசம் அதெல்லாம் பண்ணுறோம். ஆனால் முதல் ஆச்சமணியத்திலேயே நம்ம பகவானுடைய நேமை எடுத்துக்கிறோம். பகவானுடைய அந்த நாம எடுத்துக்கும் போது அது என்ன ஆயிடுது, அதுவே நமக்கு முக்தி கொடுக்குது. அதுக்காக தான் இவர் சொல்றார், நான் இந்த சம்சார கடல்ல தவிச்சுன்னு இருக்கேன், அதுல இருந்து என்னை கரையேற்றணும்னா ஒரே வழி என்னன்னா உன்னுடைய நாமத்தை எடுக்கணும். அப்போ உன் நாமத்தை நான் தீர்த்தமா எடுத்துட்டேன்னா ஐ கேன் ஏபிள் டு என்னுடைய தாகத்தை தீர்த்துக்கலாம். என்ன தாகம் சுவாமி, இவருக்கு என்ன ரொம்ப சம்மர்ல இருக்காரா, இல்லை ரொம்ப தாகம் என்ன கூல்ட்ரிங்க்ஸ் வேற வாங்கி கொடுக்கலாமான்னா அந்த தாகம் இல்லை. இது பக்தி என்னும் தியாகம். என்ன சொல்லுவீங்க, தாகம், தாகம் தானே அதில் thirst.
ஸோ அந்த பக்தின்ற தாகத்தை இது பண்ணிக்கணும்னு. இப்போ இந்த ஸ்லோகம் வந்து இட் கேன் பி கம்பேர்ட் வித் அனதர் ஒன் ஸ்லோகா. இவர் எழுதும்போது இவர் எப்போ எழுதினார்? இந்த குலசேகர ஆழ்வார் இருந்தது யாருக்குமே தெரியாது. எப்படியும் ஒரு 10th செஞ்சுரிக்கு முன்னாடி தான் இருக்கும். ஓகேங்களா? மேபி 8th or 9th செஞ்சுரிலாம் இருக்கலாம். ப்ரெடிக்ஷனில் சொல்கிறேன் நான். 12th செஞ்சுரியில் இவர் எழுந்தது கேரளா திவ்ய தேசத்தில் உட்காந்துட்டு. 12th செஞ்சுரியில் அக்பருடைய காலத்தில் இருந்தவர் தான் மதுசூதன சரஸ்வதி. இதே வார்த்தையை அவரும் யூஸ் பண்ணுறார். எங்க குடாத்த தீபிகான்ற இடத்துல தியான ஸ்லோகத்தில் சொல்கிறார். அந்த இடத்துலையும் இதே மாதிரி பார்த்தீங்கன்னா கைவர்த்தக கேசவ அப்படின்றவர் பாராசரிய சரோஜமமலம் கீதார்த்த கண்டோட்கதம் நானாக்கியான கேசரம் ஹரிகதா சம்போதனா பூதிதம் லோகே சச்சன சஷ்பதை ரகரகரி பேபீய மாயாம் மானாம்புதாம் பூயாத் பாரத பங்கஜ கலிமல பிரத்வம்சினம் ஸ்ரேயசே. தியான ஸ்லோகம் அது அதுதான் அப்படி எடுத்துட்டு வரேன். மதுசூதன சரஸ்வதின்றவர் குடார்த்த தீபிகால எழுதின தியான ஸ்லோகம் தான் இன்னைக்கு வரைக்கும் எல்லா ஆச்சாரியர்களும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டது. சங்கரர் டைம்ல அவர் பிறக்கவே இல்லை, அது வேற விஷயம். ஆனா பாருங்கோ, அவர் எங்க இதே கான்செப்ட், பகவானே நான் ஒரு பெரிய பவசாகரத்தில் தவிக்கின்றேன், பாராசரிய சரோஜம் அமலம், ஒரு பெரிய சரசு, அந்த சரசுல நாங்கெல்லாம் தத்தளிக்கிறோம். அங்க யார் யாரெல்லாம் இருக்கா? பீஷ்ம துரோண பீஷ்ம துரோண தியானம் சொல்லுங்க. பீஷ்ம துரோண தட்டா ஜலத்ரதா காந்தார நீலோத்பலா சல்யக்ராகவதி கிருபேன வகனி கர்ணேன வேலாகுலா அஸ்வத்தாம விகர்ண கோர மகரா துரியோதனா வர்தினி கைவர்த்தக கேசவன் வரும். நடுவில் ஒரு லைன் விட்டுட்டேன். ஸோ அதே மாதிரி ஒரு பெரிய தடாகம், அந்த இடத்துல பீஷ்மர் துரோணர் அப்படின்னு ஜெயத்ரஜன் அப்படின்றவெல்லாம் வந்து ஒரு பெரிய பெரிய மீனுங்க, முதலைங்க, கடல் முதலைங்க நீங்க பார்த்துருக்கீங்களா அது தெரியல, ஆனா அங்க இருக்கான். அதுல சுனாமிலாம் வருது, அதெல்லாம் சொல்றாரு. அதுல கர்ணேன வேலாகுலா, அவர் வந்து ஷார்ப்னா இந்த ஷார்ப் இல்லை, இங்கிலீஷ் ஷார்ப் இல்லை, ஃபிஷ்ஷுக்கு ஒரு ஷார்ப்னு இருக்கு போல இருக்கு, அந்த ஷார்ப் மாதிரி. அது மாதிரி அசுராலாம் இருக்கா, அசுரா எல்லாம் வரா, இவெல்லாம் என்னை பிடிச்சி இழுக்கிறா சுவாமி, நானும் தத்தளிக்கிற படகுல தத்தளிச்சுன்னு இருக்கேன், ஏன்னா சம்சாரன்ற படகுல உட்காந்துட்டு இருக்கேன், தத்தளிச்சுன்னு இருக்கேன். அப்ப என்ன பண்ணா நான் இப்ப கரையேற முடியும்னா, பகவானே அப்படின்னு கை கூப்பி அவன்கிட்ட வணங்கிட்டா அவன் என்ன பண்றான், ஒரு கையை கையில கொடுக்குறான். திடீர்னு தத்தளிக்கிற அந்த கடல்ல இருந்தே ஒரு கை வருதான். என்ன கை வருது? கைவர்த்தக கேசவனுடைய கை அங்க வந்து பிடிச்சுக்கோ அப்படின்ற. அவரோ 12வது நூற்றாண்டுல பெங்கால்ல, அவர் பிறந்தது பெங்கால், மதுசூதன சரஸ்வதி, அங்க உக்காந்துட்டு இந்த ஸ்லோகத்தை எழுதுறாரு. இவரோ சேரநாத்துல உட்காந்துட்டு கேரளா திவ்ய தேசத்துல குலசேகர அவர் எழுதுறாரு. ஆனா பாருங்க, ரெண்டுத்துக்கும் சாமீபம் பாருங்க, ரெண்டும் ஒரே பொருள் தான். இங்க வந்து தடாகத்துல நான் தவிச்சுட்டு இருக்கேன், எனக்கு வந்து உன்னுடைய திருவடி இதுவும் உன்னுடைய தோள்களையும் தாமரை போன்ற அந்த இதுவும் இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு உன்னுடைய சிந்தையாமி வரணும். அப்ப உன்னுடைய நாமத்தை சொன்னேன்னா அந்த தடாகத்துல எனக்கு இது வந்துடும், ஐ வில் பி ஃபென்ச் மை தர்ஸ்ட் அப்படின்றார். இங்கேயும் என்ன சொல்றாரு பகவான், அதே மாதிரியே சொல்லும்போது நான் ரொம்ப சம்சார கடல்ல தவிச்சுட்டு இருக்கேன், என்னை வந்து நீ தான் காப்பாது. சுவாமி விவேகானந்தர் அவரையும் விடுவானு, அவரும் இதே மாதிரிதான் ஒரு வார்த்தையை சொல்றார், பவசாகர தாரணை, நான் பவசாகரத்துல தத்தளிக்கிறேன் சுவாமி, நீ எப்படி வர, நீ வந்து என்னை காப்பாத்தனதான் ஆச்சு அப்படின்றார். பியூட்டிஃபுல்லா ஒரு ஸ்லோகத்தை எழுதுறாரு. அதுதான் ஃபர்ஸ்ட் லைன் கண்டன வார்த்தையிலேயே சொல்லும்போது, கண்டன பவ வந்தன ஜெகவந்தன வந்தி தோமா, இந்த ஜெகத்துக்கு நாங்க தத்தளிச்சுன்னு இருக்கோம், கண்டன பவத்துல இருக்கிறோம், பவபீரில் இருக்கும். இப்ப நாங்க என்ன பண்ணுறது, நீ தான் வந்து காப்பாற்றணும், வேற வழி இல்லை. ஏன்னா அவர் வந்து பெங்கால்ல இருந்ததுனால கங்கை நதியை பார்த்துருப்பார், எல்லாரும் தத்தளிச்சுன்னு தான் இருக்கும், அதனால வந்து காப்பாத்து அப்படின்ற. ஸோ இதுல என்ன ஒரு சாமி பண்ணா, அந்த காலத்துல இந்த வாட்ஸ்அப் எல்லாம் கிடையாது. ஆமா, இவர் எழுந்த புக்கை யாரும் அந்த இடத்துல வித்தும் இருக்க மாட்டா, முதல்ல அவர் பிரிண்டே பண்ணியிருக்க மாட்டார் அந்த காலத்துல. ஆனா ஹவு இட் ஹாஸ் ரீச்டு பாருங்க. இவர் அதே இதுவை இவர் எடுத்துக்கிறார், இதே இதுவை அவர் எடுத்துக்கிறார். அதுக்கு சொல்ல வரேன். ஸோ இதுல ஒரு பெரிய இது என்னன்னா, இந்த ஸ்லோகத்துல ஒரு சின்ன ஒரு தாத்பரியம்னு பார்த்தீங்கன்னா, அப்ப பவசாகரத்தை நாம் கடக்க வேண்டும் என்றால் பகவானுடைய நாமத்தை சொல்ல வேண்டும். ஒன்று சிந்தனம்,
முதல் ஸ்லோகத்துல. இங்க நாமத்தை சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவர் ஒரு வார்த்தையை சொல்றாரு பாருங்க, அத்ய கேதம் தியஜாமி. ஓகேங்களா? என் தாகத்தை, கேதம்னா தாகம், பெரிய அந்த இது இருக்கு பாருங்க, அப்படியே தண்ணி தாகம் எடுத்துட்டே இருக்கே அப்படின்னு நாக்கு வறண்டுலாம் போகுது பாருங்க, அந்த சிச்சுவேஷனுக்கு கேதம் சொல்லுவாங்க. பவ ரூப, என்னுடைய அந்த பவத்தில் இருக்கிறது எப்படி, ஃபுல்லாக கிளேஷங்கள் தான். இந்த பதஞ்சலி இதுல சொன்னீங்கன்னா அவித்யா அஸ்மிதா ராகத்வேஷம் அபினியுக்தம் அப்படின்னு சொல்லுவாங்க பதஞ்சலி யோக சூத்திரத்தில். நம்ம எல்லாருமே கஷ்டப்படுறதுக்கு ஒரே காரணம் என்னன்னா அவித்யா. இந்த அவித்யா இல்லை, அத்வைதத்தில் இருக்க அவித்யா இல்லை. சங்கரர்கிட்ட போய் கேட்டிங்கன்னா அவித்யா காம கர்மான்வர், இது 3 தான்ப்பா காரணம், அதுக்கு தான் நீ ப்ராப்ளம் பண்ணிட்டு இருக்க, அதுல இருந்து வெளியே வா அப்படின்றார். இது அத்வைதத்தோடைய சித்தாந்தம். பதஞ்சலி யோக சூத்திரத்தை போய் படிச்சு பார்த்தீங்கன்னா அங்கே ஸ்ரீஹர்ஷர் நிறைய பேர் எழுதியிருக்கா, ஹர்ஷானந்தா அப்படின்னு ஒருத்தர் எழுதியிருக்கார். அந்த இடத்துல போய் பார்த்தீங்கன்னா அவர் என்ன சொல்றார், அவித்யா அஸ்மிதா ராகத்வேஷ அபினியுக்தகன்னு இந்த 4 தான் காரணம் உனக்கு பிறப்புக்கே, அதுல இருந்து நீ போகணும்னா உனக்கு இது வந்துடும். விசிஷ்டாத்வைதிங்க சொல்லும்போது அப்படி சொல்லல, நீங்க அவித்யா இருக்கோ இல்லையோ அதெல்லாம் விடுங்க, அஸ்மிதா ராகத்வேஷம் காரிய காரணம்லாம் விடுங்கோ, பகவான்கிட்ட சரணாகத்தை அடைஞ்சிட்டீங்களா, அவன் நாமத்தை சொல்லிட்டு இருக்கீங்களா. அதனால்தான் கம்பநாட்டாழ்வார் அந்த வார்த்தையை சொல்றார், 300 நாமம் கேட்டேன். அந்த வார்த்தை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 300 நாமம் கேட்டேன், உன் நாமத்தை கேட்டேன்ல, அவள் தான் எனக்கு அங்கேயே மோட்சம். பாலியும் அதனால்தான் அவர்கிட்ட அந்த அம்பு வந்து குத்தி நிக்கல, குத்திருத்து. குத்திட்ட உடனே யார் இது என்னை வந்து எதிர்த்து முடியாம ஏதோ ஒரு அம்பு குத்திச்சு, யார் குத்தனான்னு நான் பார்க்கணும்னு சொல்லி அவர் தான் உடம்புல இருக்கிற அம்பை எடுத்துடுறார். எடுத்தா அந்த அம்புல பார்த்தா கஸ்டமைஸ் ஆயிருக்கு. அவர் ராமர் வந்து அவருடைய இதுவெல்லாம் பேரெல்லாம் பொறிச்சு வச்சிருக்காரு, ஸ்ரீராம் அப்படின்னு போட்டு வச்சிருக்காரு. ஓகேங்களா? வெறும் ராம் இல்லை, அவர் ஸ்ரீராம் அப்படின்னு போட்டு வச்சிருக்காரு. பார்த்த உடனே அந்த நாமத்தை சொன்னார். உடனே ராமர் கிட்ட வாலி இந்த கேள்வி கேட்கிறான், 18 கேள்வி கேட்கிறான். அது ஒவ்வொன்றுத்துக்கும் ராமச்சந்திர பிரபுவும் பார்த்தீங்கன்னா முதல்ல அமைதியா இருக்கார், நீ சொல்லு பண்ணி கரெக்ட் மிரட்டு அப்படின்னு சொல்லி உட்காந்துட்டு கம்முன்னு கேட்கிறார். 18 கேள்வி இவன் கேள்வி கேட்கிறான். அதுக்கு பகவான் அப்படியே நோட்லாம் பண்ணிக்கல, அவர் நின்றுட்டு இருக்காரு அப்படியே. அதுக்கப்புறமா 18க்கும் பதில சொல்றார். சொல்லி நான் ஏன் உன்னை கொல்லணும் அப்படின்ற காரணத்தையும் சொல்றார். இது சொல்லி முடிச்ச உடனே வாலியே கன்விக்ஸ் ஆயிடுறார். எ விக்டிம் ஹஸ் பிகேம் கன்விக்ஸ்டு அண்ட் ஹி டோல்டு, அங்கதா இங்க வா, ஏன் வாலியுடைய புள்ள கூப்பிட்டு, சுக்ரீவன் கிட்டலாம் என்ன மாதிரி நீ எதிர்பார்க்காத, அவரும் என்னமா உருவத்துல வேணா உனக்கு, 2வது உனக்கு சின்ன தந்தை வேற, ஆனா ரொம்ப உறவு கொண்டுக்காத ராமரை போய் சரணாகதி அப்படின்றார். அப்ப என்ன பாருங்க, இப்ப யாருன்னா ஒண்ணு உங்களை அடிச்சுட்டா அவங்க கிட்டே போய் சார் அவர்கிட்ட போய் சரணாகதி அடிங்கன்னு சொல்ல முடியுமா? வாலியே அங்கதனை கூப்பிட்டு சொல்றார், மகனே நீ ராமன் கிட்ட சரணாகதி அடைஞ்சுக்கோ, அவர் இருக்க வரைக்கும் அவருக்கு நல்ல உத்தமமான சேவையெல்லாம் செஞ்சு நல்ல வாழ்க்கையில வந்து புண்ணியத்தை தேடிக்கோ அப்படின்னு சொல்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்? he himself declare I am accepting what I have made அப்படின்னு. இன்னைக்கும் யாரோ பட்டிமன்றம்லாம் வச்சு ராமர் கரெக்டா இல்லையான்னு சொல்லிட்டு இருக்காரு. ஸோ அது வேற விஷயம். இப்ப எதுக்கு இது நான் சொன்னேன்னா, பகவானுடைய அந்த காருண்யம் பார்த்தீங்கன்னா கபடமற்றது. அதுல வந்து உங்களுக்கு விருப்பெல்லாம் கிடையாது. அவர் ஏதோ சொன்னதுக்கு செஞ்சார். அதே மாதிரி சுக்ரீவனுக்கு அந்த வாக்கு கொடுத்துட்டார். வாக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடியே சுக்ரீவன் கிட்ட கேட்கிறாரு இவர், வாலி கிட்ட நீ போய் சரணாகதி அடைஞ்சியா அப்படின்னா, எங்க சுவாமி சரணாகதி அடைஞ்சாலும் என்னை போட்டு அடிக்கிறான் அப்படின்னும் போது, ஓ யார் வந்து சரணாகதி அடைஞ்சும் அதை ஏத்துக்காம இருக்காங்களோ அப்ப நான் அவங்கள தீர்த்து கட்ட வேண்டியதுதான் அப்படின்ற கன்விக்ஷனுக்கு வந்துதான் ராமர் சொல்றார், ஓகே நீ போய் சண்டை போடு அப்படின்ற. ஏன்னா நம்மளும் வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனையை ஃபேஸ் பண்றோம், ஆனா பகவான் கிட்ட சரணாகதி அடையல. அந்த சரணாகதி அடைஞ்சிட்டா இட் வில் பிகம் ஈஸி. அதுக்கு தான் குலசேகர் அவர் இந்த வார்த்தை யூஸ் பண்றார், நான் நித்தியப்படி பவபீருல தான் இருக்கேன், அந்த தாகம் எனக்கு இருந்துகிட்டே தான் இருக்கு, ஞான வைராகியம் அடையணும். பாருங்க, ஒரு ராஜாவா இருந்துவிட்டு நான் வந்து ஸ்ரீரங்கம் போகணும், பெருமாளை போய் பார்க்கணும், அப்புறமா மலையப்பனை போய் பார்க்கணும் நித்தியப்படி ஏங்கின்னு இருக்கேன், ஆனா முடியலையே சுவாமி அப்படின்னும் போதுதான் என்னுடைய சம்சார அவ்வளோ இருக்கு, சம்சார சக்கரம் அவ்வளோ இருக்கு, நான் சுத்தின்னு தானே இருக்கேன், வேற என்ன பண்ண முடியும்? அப்போ அதுலேருந்து நான் கரையேறணும்னா எனக்கு என்ன வழி? என் பவரை வச்சு நான் பண்ண முடியாது, என்னுடைய அமைச்சர்களே என்னை வெளியே விட மாட்டுறாங்க. அப்படியே நான் கிளம்பணும்னு பார்த்தா அப்பதான் யாருன்னா ஒருத்தரை கூப்பிட்டு வந்து உட்கார வச்சுடுறா. அப்ப நான் என்ன பண்ணுறது? என்ன பண்ணா நான்
இதுவாவேன் அப்படின்னா பகவான் நாமத்தை சொல்லு. அப்போ அப்பத்துலேருந்து அவர் பகவான் நாமத்தை சொல்லிகிட்டே இருக்கார். அதோடைய அவுட்கம் தான் இந்த ஸ்லோகமே. அவர் சொல்றார், நான் போய் உன்னுடைய மனசுல தினமும் நினைக்கணும் வாயார. அதுதான் ஆண்டாள் ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டாங்க, வாயார பாடி மனதாக நினைத்து. அத அவர் சொல்றார், ஹரிய சிந்தனம் பண்ணணும், ஒவ்வொரு நாளும் பண்ணணும். அப்படி சொன்னா என்ன ஆகும், எனக்கு என்னுடைய தாகம் தீரும். அப்ப இந்த ஸ்லோகம் இது ஏன் இவ்வளவு சொல்லணும்னா, இதுக்கு வியாக்கியானம் எல்லாம் எழுதும்போது நிறைய பேர் எனக்கு சொல்லிக் கொடுத்த சுவாமின்னு சொல்லுவாங்க, இந்த ஸ்லோகத்தை சொன்னா நமக்கு வாழ்க்கையில வந்து நிறைய கஷ்டங்கள்லாம் வராமல் இருக்கும். பகவானுடைய அந்த நமக்கு வர கஷ்டம் நம்ம பண்ணது கண்டிப்பா வந்து தான் தீரும். இப்படி இந்த ஸ்லோகத்தெல்லாம் சொல்லி பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணும்போது நமக்கு வர அந்த கஷ்டங்கள்லாம் கொஞ்சம் சுலபமா மாறி போயிடும். மலை மாறி வந்தது மடுவா மாறி போயிடும் அப்படி சொல்லுவா. அதுக்காக